நான் கருப்பா இருக்கிறேன், நான் அழகா இல்ல. நீங்க கருப்பா இருந்தாலும் சரி, நீங்க எப்படி இருந்தாலும் சரி, இயேசு உங்களை நேசிக்கிறாருங்க. ஒரு துறவி கிட்ட ஒரு சமயத்துல ஒரு காக்கா போய் சொல்லிச்சான், நான் இந்த காக்காவா பிறந்தேன்னு தெரியல. ஏன் அப்படின்னா, நான் ரொம்ப கருப்பா இருக்கிறேன், என்னை பாக்குறவங்க எல்லாம் கள்ள தூக்கி அடிக்கிறாங்க, நீ விரட்டி விடுறாங்க அப்படின்னு சொல்லி சோகமா போய் அந்த துறவி கிட்ட சொல்லிச்சான். அந்த துறவி சொன்னாரு, நீ போ, நீ போய் எந்த பறவைகளை, ஒவ்வொரு பறவைகளா பார்த்து எந்த பறவை சந்தோஷமா இருக்குன்னு பார்த்துட்டு வா, எந்த பறவை அழகா இருக்குன்னு பார்த்துட்டு வா, அதை போல உன்னை மாத்துறேன் அப்படின்னு சொல்லி அந்த துறவி சொன்னாரா. அந்த பறவை வேகமா பறந்து போய் அன்னப்பறவையை பார்த்து சொல்லிச்சு, அன்னப்பறவையே, நீ எப்படி இவ்வளவு அழகா இருக்கிற, உன் அழகை போல ஒரு அழகு கிடையாது, நான் உன்னை போலதான் மாறணும்னு இருக்கிறேன்னு சொன்ன உடனே அன்னப்பறவை சொல்லிச்சா, வேண்டாம் வேண்டாம், நான் குறுகிய வட்டத்துக்குள்ளேயேதான் இருக்கிறேன், என்னால ரொம்ப தூரம் பறக்க முடியாது, என்னை பாக்குறவங்க எல்லாம் என்னை ரசிக்கிறாங்க, சில சமயங்கள்ல கூடுகளுக்குள்ளதான் நான் இருக்கிறேன், ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள இருக்கிறேன்னுச்சான். உடனே அந்த காகம் அந்த இடத்துல இருந்து பறந்து போய் கிளிய பார்த்துச்சான். கிளிகிட்ட கேட்டுச்சான், கிளிய கிளிய, நீ இவ்வளவு அழகா இருக்கிற, உன்னை எல்லாரும் நேசிக்கிறாங்களே, நீ மட்டும் யாருக்கிட்டையாவது போனா உன்னை தூக்கி கொஞ்சறாங்க, உன்னை தூக்கி வச்சுக்கிறாங்க அப்படின்னு அந்த கிளி சொல்லிச்சான், வேண்டாம் வேண்டாம், நீ இந்த கிளியா மாத்திரம் உன் வாழ்க்கையை யோசிக்காத. ஏன் அப்படின்னா, எங்களை நிறைய சமயங்களை சிறைப்படுத்துறாங்க, எங்க கூட்டுக்குள்ளேயே அடைச்சு வச்சிடறாங்க, நாளும் இந்த கூட்டை விட்டு வெளியில வர பிரயாசப்படுறோம் அப்படின்னுச்சான். உடனே அந்த கிளி சொல்லிச்சா, நீ வேணா போ, நீ போய் மயில் கிட்ட கேளு அப்படின்னு. காக்கா நேரடியா பறந்து போய் மயில் கிட்ட கேட்டுச்சா, மயில மயில, நீ எப்படி இவ்வளவு அழகா இருக்கிற, உன்னை எல்லாருமே நேசிக்கிறாங்களே, மயில பார்த்த உடனே எல்லாம் செல்ஃபி எல்லாம் எடுக்கிறாங்களேன்னு சொல்லி கூட ஒருவேளை சொல்லியிருக்கோம். அந்த மயில் சொல்லிச்சான், இதெல்லாம் கரெக்டு தான், என்னை பார்த்த உடனே எல்லாம் போட்டோ எடுக்கிறாங்க, என் கூட நின்று போட்டோ எடுக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க, ஆனா என்ன நிறைய சமயங்கள்ல ஒரு கூட்டுக்குள்ள கண்காட்சி பறவையை போலதான் வச்சிருக்காங்க, என் இறகுக்காக என்னை வேட்டையாடுறாங்க, நிறைய சமயம் என்னை பிடிக்கிறாங்க, பிடிச்சி என் இறக பிடுங்கி விட்டுறாங்க, பாரு என் அழகு இறகுலதான், அந்த இறக கூட நான் இழக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஆனா நான் நிறைய நாள் நினைச்சிருக்கேன், காகமாக்கி நீ தான் நல்லா இருக்கிற, உன் வாழ்க்கை தான் நல்லா இருக்கு, நீ தான் ஃப்ரீயா பறக்கிற, யாரும் உன்னை கூண்டில் அடைக்க மாட்டேங்கிறாங்க, யாரும் உன்னை துன்புறுத்த மாட்டேங்கிறாங்க, எல்லாம் உன்னை நேசிக்கிறாங்க, உனக்கு சாப்பாடெல்லாம் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிச்சான். உடனே இந்த காகம் திரும்ப பறந்து துறவி கிட்ட வந்தது. அதை சொல்லிச்சு, துறவியே, நான் காகமாவே வாழுறேன், நான் சுத்தி இருக்கிற எல்லா பறவைகிட்டும் கேட்டேன், அவங்கவுங்க அவங்களுடைய கஷ்டத்தை சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அந்த காகம் சொல்லிச்சான். இன்னைக்கு நம்ம நிறைய சூழ்நிலைமைகளை, நம்ம கருப்பா இருக்கிறோம், அழகா இல்ல, இந்த யோசனைகள்லாம் நமக்கு வேண்டாம். ஏன்னா இயேசு தம்முடைய சாயலாகவே நம்ம படைத்திருக்கிறார். அவர் நம்மளை படைக்கும் போது அழகாதான் படைச்சிருக்கிறாரு. வேதமே சொல்லுது, நம்ம கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறோம்னு சொல்லி. அதை குறிச்சு கவலைப்படாதுங்க, நீங்க கருப்போ செவப்போ, இயேசு உங்களை நேசிக்கிறார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.